ஹாய், இன்றைக்கி நம்ம ஹுவா இந்த வார்த்தையோட யூசேஜ் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், கியா ஹுவா, என்ன ஆச்சு, ஏ கேஸு ஹுவா, இது எப்படி நடந்தது? இந்த வாக்கியங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? என்ன ஆச்சு, இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு கியா ஹுவா அப்படின்னா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏ கேஸு ஹுவானா இது எப்படி நடந்தது, அதாவது இப்போ நடந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம கேட்கும் பொழுது கேள்வி வாக்கியங்களில் இந்த ஹுவா இந்த வார்த்தை வந்து பயன்படுத்துகிறோம் நம்ம இல்லையா? அப்போ இப்போ நடந்தது அப்படின்னா ப்ரெசண்ட் மட்டும் கிடையாது, நிகழ்காலம் மட்டும் கிடையாது, பாஸ்ட் டென்ஸ் கடந்த கால வாக்கியங்கள்லேயே நம்ம இந்த வார்த்தை ஹுவான்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். வருங்காலம் ஃப்யூச்சர் டென்ஸ்லேயும் இந்த வார்த்தையுடைய பயன்பாடு இருக்குது. இது எப்படிலாம் சேஞ்ச் ஆகும், இந்த வார்த்தையை நம்ம எப்படிலாம் பயன்படுத்தணுன்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹுவான்ற வார்த்தையை நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சம்பவம் நடந்தது என்று சொல்லும் பொழுது, ஒரு விஷயம் முடிந்து விட்டது என்று சொல்லும் பொழுது, ஒரு மாற்றம் ஏற்பட்டது என்று சொல்லும் பொழுது, சந்தோஷம் துக்கம் போன்ற உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் பொழுது, இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம ஹுவா இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். பாருங்கள், கியா ஹுவா, என்னாச்சு, ஒரு விஷயத்தை பற்றி கேட்கும் பொழுது, நான் சொன்னாலே கேள்வி வாக்கியமாக இருக்கும் பொழுது நிகழ்காலத்தில் கடந்த நிகழ்காலமாக இருந்ததுன்னா கியா ஹுவா, என்னாச்சு, இப்படிலாம் கேட்கும் பொழுது இந்த ஹுவான்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு விஷயம் முடிந்து விட்டது, அதாவது பாஸ்ட் கடந்த காலமாக இருக்கணும். ஒரு விஷயம் முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி கேட்கும் பொழுது, அதை பற்றி சொல்லும் பொழுதும் நம்ம இந்த ஹுவான்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். காம் பூரா ஹுவா, வேலை முடிந்து விட்டது, இது வந்து வேலை முடிஞ்சிடுச்சு பாஸ்ட். காம் பூரா ஹுவானா வேலை முடிந்து விட்டது. ஒரு மாற்றம் ஏற்பட்டது என்று சொல்லும் பொழுது, ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஒரு சேஞ்சஸை பற்றி பேசும் பொழுது நம்ம வந்து இந்த ஹுவாவை யூஸ் பண்ணலாம். வ பீமார் ஹுவா, அவன் நோய்பட்டான், இந்த மாதிரி இடத்துலையும் இந்த ஹுவான்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் சந்தோஷம் துக்கம் போன்ற உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் பொழுதும் நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். முஜே குஷி ஹுயி, எனக்கு சந்தோஷம் ஏற்பட்டது. முஜே துக் ஹுயி, எனக்கு கஷ்டம் ஏற்பட்டது. இந்த மாதிரி நம்ம உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் பொழுதும் நம்ம இந்த ஹுயி இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். என்ன இங்கே ஹுவான்னு இருக்குது, இங்கே ஹுயின்னு போட்டிருக்கீங்களே அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஹுவான்ற வார்த்தை இந்த ஹுவான் மட்டும் கிடையாது, ஹுவா, ஹுயி, ஹுயே, இந்த மாதிரி பல வகையில் வந்து சேஞ்ச் ஆகும். அதை பற்றியும் நான் சொல்கிறேன். மாஸ்குலின் சிங்குலர், அதாவது ஆண்பால் ஒருமையாக இருந்ததுன்னா ஹுவான்ற வார்த்தையை பயன்படுத்தணும். மாஸ்குலின் ப்ளூரல், அதாவது ஆண்பால் பன்மையாக இருந்ததுன்னா ஹுயே இந்த வார்த்தையை பயன்படுத்தணும். ஃபெமினின் சிங்குலர், பெண்பால் ஒருமையாக இருந்ததுன்னா ஹுயி பயன்படுத்தணும். ஃபெமினைன் ப்ளூரல், அதாவது பெண்பால் பன்மையாக இருந்ததுன்னா ஹுயி, இங்கே டாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வார்த்தையை பயன்படுத்தணும். இதை உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நான் சொல்கிறேன். வஹ் அப்படின்னா ஹீ, ஷீ, இட், அவன், அவள், அது, இந்த மூணுத்துக்கும் நம்ம பயன்படுத்துவோம் வஹ். குஷ் மீன்ஸ் சந்தோஷம், ஹாப்பி. வே அப்படின்றது தே, அவர்கள் அப்படின்ற மீனிங். இப்போ இந்த வார்த்தையை வச்சு உங்களுக்கு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வ குஷ் ஹுவா, அவன் சந்தோஷமானான். அவன் அப்படின்றது சிங்குலர், மாஸ்குலின் ஜெண்டர், ஆண்பால். அப்படி சொல்லும் பொழுது வஹ குஷ் ஹுவா, அவன் சந்தோஷமானான். அதுவே அவள் சந்தோஷமானாள் அப்படின்னு சொன்னால் நம்ம எதை யூஸ் பண்ணலாம்? வஹ் குஷ் ஹுயி, அவள் சந்தோஷமானாள். அதே அவர்கள் சந்தோஷமானார்கள் அப்படின்னு சொன்னால் வே குஷ் ஹுயே. இதில் அவர்கள் அப்படின்றது ஆண்பால் பன்மையை குறிக்கிறது, ஆண்பாலை குறிக்குது. அதுவே வே குஷ் ஹுயி அப்படின்னு சொன்னால் இந்த வார்த்தையை பயன்படுத்தினா பெண்பால், அந்த அவர்கள் அப்படின்றது பன்மை, பெண்பாலை குறிக்கக்கூடியது. வே குஷ் ஹுயி அப்படின்றது பெண்பால் பன்மையை குறிக்கக்கூடிய வார்த்தை. இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். எந்த இடத்துல நம்ம ஹுவா யூஸ் பண்ணணும், எங்கே ஹுயே, ஹுயி, ஹுயி. ஓகே, இந்த ஹுவான்ற வார்த்தை வந்து நிகழ்காலமாக இருந்தாலும் கடந்த காலமாக இருந்தாலும் ஹுவா, ஹுயே, ஹுயின்னு சேஞ்ச் ஆகுது. ஆனால் வருங்காலம் ஃப்யூச்சராக இருந்ததுன்னா, நம்ம வருங்காலத்தை பற்றி பேசக்கூடிய வாக்கியங்களாக இருந்தால் அது கூட ஹோகா, ஹோகி, ஹோங்கே இந்த வார்த்தைகளில் ஏதாவது ஒரு வார்த்தையை சேர்த்து நம்ம பயன்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள், காம் பூரா ஹுவா ஹோகா, வேலை முடிந்திருக்கும். இனிமேல் தான் ஃப்யூச்சரில் பற்றி நம்ம பேசுகிறோம். இந்த டைம் வேலை முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? காம் பூரா ஹுவா ஹோகா, வேலை முடிந்திருக்கும். வ குஷ் ஹுயி ஹோகி, அவள் சந்தோஷமாகி இருப்பா, இனிமேல் தான் நடக்க போகுது, அதை பற்றி நம்ம சொல்கிறோம். வ
குஷ் ஹுயி ஹோகி. இங்கே வஹ் அப்படின்றது அவள் அப்படின்னு சொல்கிறோம், ஷி, அதனால் இங்கே ஹுயி சொல்லியிருக்கோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இங்கே காம் பூரா ஹுவா ஹோகா, வேலை அப்படின்னு சொல்லும்பொழுது அங்கே ஹுவான்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். சப் லோக் இக்கட்டே ஹுயே ஹோங்கே, எல்லாரும், எல்லா மக்களும், எல்லாரும் கூடியிருப்பார்கள். அதுவும் வந்து வருங்காலத்தை குறிக்கிறது தான். எல்லாரும் கூடி இருப்பார்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது சப்லோக் இக்கட்டே ஹுயே ஹோங்கே. ஹுயே இது வந்து ப்ளூரல், அதனால் ஹுயேன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோம். ஹோங்கேன்ற வார்த்தையை சேர்த்து பயன்படுத்தியிருக்கோம். அதே தான் இதுலேயும். இதில் வந்து சிங்குலருக்கு வந்து ஹோகா, சிங்குலர் மாஸ்குலின் ஜெண்டருக்கு ஹோகா, சிங்குலர் ஃபெமினின் ஜெண்டருக்கு வந்து ஹோகி. பெண்பாலாக இருந்து ஒருமையாக இருந்ததுன்னா ஹோகி, ஆண்பாலாக இருந்து ஒருமையாக இருந்தால் ஹோகா, அதே ப்ளூரலாக இருந்தால் ஹோங்கேன்ற வார்த்தையை பயன்படுத்தணும். ஹுவான்ற வார்த்தை கூட சேர்த்து நம்ம பயன்படுத்தணும். ஒரு ஷார்ட்கட் ஒன்று சொல்கிறேன். ஹுவா ஹுயி ஹுயே, இது வந்து கடந்தது நடந்தது. கடந்ததுன்னா பாஸ்ட் முடிஞ்ச விஷயம், நடந்ததுன்னா ப்ரெசண்ட்டில் முடிஞ்ச விஷயத்தை பற்றி பேசும்பொழுது இந்த வார்த்தையை பயன்படுத்திக்கோங்க. ஹுவா ஹோகா ஹுயி ஹோகி ஹுயே ஹோங்கே. இந்த வார்த்தையை நீங்கள் எப்போ பயன்படுத்துவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் அசம்ஷன் ஆர் கஸ், இதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து இந்த ஹுவா இந்த வார்த்தையோட யூசேஜ் வந்து நிகழ்காலம், கடந்த காலம், வருங்காலம், இந்த மூணுத்துலேயும் நம்ம எப்படி பயன்படுத்தணுன்றது உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன்.